ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தும் உயிர்பலி தொடர்வதால் மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பொங்கல் பரிசு என்ற பெயரை தமிழக மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி பாலக்கோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டெர்லைட் ஆலை எக்காரணத்தையும் கொண்டு திறக்கக்கூடாது, இதனால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறுபவர்களுக்கு விவசாயம் சார்ந்த பொருட்களை பரிசாக கொடுங்கள், அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் என வலியுறுத்தினார். பொங்கல் பரிசு குறித்த கேள்விக்கு தமிழக மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை என குற்றம் சாட்டினார். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தும் உயிர்பலி தொடர்வதால் மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு முறையீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ள அவர், ஜல்லிக்கட்டை திட்டமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 76 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் 1 கிலோ அரிசி, பச்சரிசி, ஒரு வெள்ளம், ஒரு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கரும்பு கையேந்தணும். ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு அந்த கரும்பு, ஒரு கரும்பு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு, ஐயா எங்களுக்கு அந்த 1 கிலோ அரிசி கொடுங்கய்யா. இது போன்ற இதுதான் திராவிட மாடல். ஏன்னு சொல்றேன்னா 55 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னும் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற தமிழக மக்களுடைய நிலை மாறவில்லை.